பெற்றார். எல்லாம் கைவிட்டீங்க. எங்களுக்கு முதல் பரிசு வழங்கிய 15,000 ரூபாய் வி. சுப்பிரமணியன், முன்னாள் அஇஅதிமுக சாகுபடி ஒன்றிய கவுன்சிலர், காரைக்குடி. இரண்டாம் பரிசு 12,000 ரூபாய் வழங்கிய அக்ஷயகார் சுருமலை அன்புமன் பிரபு அவர்களுக்கு எங்கள் எஸ் கிரிக்கெட்டின் தலைவர் அன்புமன் காம்படி அவர்கள் நம்மளை கொண்டு வேலைப்படுத்துவார். நான்காம் பரிசு 8,000 ரூபாய் வழங்கிய சிங்கம் கிளாஸ் ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் திரு சேட் சேட் அஇஅதிமுக ஆரோக்கிய ஐடிவி காரைக்குடி சார்பாக அன்புமன் சிங்கம் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வார். எங்களுக்கு நான்காம் பரிசு 8,000 ரூபாய் வழங்கிய சிங்கம் கிளாஸ் ஆட்டோ கன்சல்டன்ட் காரைக்குடி திரு சேட் அவர்கள் அஇஅதிமுக நகர செயலாளர் ஐடிவி அவர்களுக்கு சார்பாக அன்புமன் சிங்கம் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வார். நன்றி. உங்களுக்குமான கோப்பு வழங்கிய திருமதி தேவி மீனால் அவர்களுக்கு முன்னாள் அஇஅதிமுக சாகுபடி என்ற கவுன்சிலர் காரைக்குடி நகர் சார்பிற்கு அன்புமன் செந்தில் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். உங்களுக்கு 4 பரிசுகளுக்கும் கோப்பு வழங்க 4 பரிசுகளுக்கும் கோப்பு வழங்க திரு தேவி மீனால் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து அன்புமன் செந்தில் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். நன்றி, வணக்கம். அன்புமன் சிங்கம் அவர்கள் இந்த பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். அன்புமன் தேவியா மக்கள் கணவர் மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறது. சேர் மற்றும் தேவல் அன்பளுக்கு அளித்த நந்தா அவர்களுக்கு செந்தில் அவர்களுக்கு அன்புமன் நந்தா அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுகிறார். இந்த போட்டிக்கு தேவல் மற்றும் சேர் அன்பளுக்கு அளித்த செந்தில் அவர்களுக்கு நந்தா அண்ணன் ஆகா அதோடு மற்றொரு செந்தில் அவர்கள் பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்துகிறார். சக்தி நான் சித்தமன் சக்தியின் அவர்கள் பொன்னாடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வந்த அன்புமன் சேர் அவர்களுக்கு அன்புமன் பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்துவார். இந்த போட்டிக்கு மரியாதை நிமித்தமாக வந்த அன்புமன் என் 6 அண்ணன் சேர் அவர்களுக்கு பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்துகிறார். நன்றி, வணக்கம். மச்சான் பலம் இருக்குதா? பலம் இல்லை. பாலாவுக்கு பேராக என்னுடைய கமிட்டி உரிமையாளர் அன்புடன் தங்கமே அந்த சேவையை பெற்றுக் கொள்வார். அதை சிங்கம் அவர்கள் கொண்டு எங்களுக்கு பங்கு இல்லை. துண்டு என்பதற்கு சிவராஜ் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி காரைக்குடி பாலா அவர்களுக்கு இந்த போட்டியை மிக நேர்த்தியாக எங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் வழங்க இருக்கும் அன்பு நண்பர் சிந்தா ஸ்போர்ட்ஸ் ஃபன் சந்தோஷ் அவர்களையும் இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷ் ரபடா சந்தோஷ் அதே அந்த துண்டு 2 சேர்த்து போட்டுக்கணும் ஒரு துண்டு. ஓகே, சந்தோஷ் மற்றும் சிந்தாபாய் 2 பேரும் கிச்சு மிகவும் சிரமப்பட்டு நடுவரை மற்றும் புதிராக பணியாற்ற வெங்கடேஷ் மற்றும் பரிசுகளை வழங்கிய அன்பு அண்ணன்களில் அவர்களுக்கு கௌரவப்படுத்துவார். அண்ணன் வெங்கடேஷ் அவர்களுக்கு அண்ணன் சேர் அவர்கள் பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்துவார். எங்களுக்கு நடுவர் பணியாற்றிய வெங்கடேஷ் அவர்களுக்கு அன்பன் சேர் அவர்கள் பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்துவார். எங்களுக்கு அடுத்து ரமேஷ் நடுவர் பணியாற்றிய ரமேஷ் அவர்களுக்கு எங்களுக்கு முன்னேற்ற வழங்கிய அன்பன் சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை பெற்று கௌரவப்படுத்துகிறார். கிரிக்கெட் ஒத்துழைப்பு சக்தியன் அவர்களுக்கு சக்தி சிவன் சபா அவர்களுக்கு கிரிக்கெட் ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் தங்கம் அவர்கள் பணிபற்றி கௌரவப்படுத்துகிறார். சிறப்பு வர்ணனையாளராக என்றும் இந்த கிரௌண்டில் ஒத்துழைப்பாக இருக்கும் செல்ல பெயர் வாழ என்பார்கள். முழு பேர் எனக்கு தெரியாது. அண்ணன் வாழ வந்தான் அவர்களுக்கு அண்ணன் காசிநாள் அவர்கள் பொன்னாடை போட்டுகிறார்கள். நந்தாயனுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். இங்கே வருகின்ற நமது
திடலில் ஆண்டுதோறும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி தந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் இந்த பரிசினை வழங்கி சிறப்பு வகிக்கின்ற வருகை தந்திருக்கின்ற நமது அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விளையாட்டு எப்பொழுதும் இந்த கிரவுண்டில் ஒரு பெரிய மாசாக போட்டிகளை நடத்தி தந்திருக்கின்ற அனைத்து வீரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சாக்கோட்டை ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர் திருமதி தேவி மேனல் அவர்கள் ஒரு சில வாழ்த்துக்கள் வாழ்த்துவார். கிரிக்கெட்டர்ஸ் ஏடி நண்பர்களால் நடத்தப்படும் முதல் வருட கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் மிகவும் சிறப்பாக நடந்தேறியுள்ளது. இதுல விளையாடின விளையாட்டு வீரர்களுக்கு அனைவருக்கும் என்ன வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவதோடு சிங்கம் கார்ஸ் அணியினர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற அணியினர்களும் இதை சிறப்பாக விளையாடி இந்த கிரவுண்ட்ல இப்படி சிறப்பா அடிக்கடி கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கீங்க. முதல் வருடங்கிறதுனால சில இடர்பாடுகள் வந்துச்சு. அடுத்தடுத்த வருடங்கள் இன்னும் மேன்மேலும் அதிகமா குரூப்ஸ் நிறைய சேர்ந்து விளையாண்டு இந்த மைதானத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கணுங்கிறதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த மைதானத்தை வேற எந்த பர்ச்சஸ்க்கு விடாம நம்ம விளையாட்டு மைதானமா ஆக்கணுங்கிறதான் இதை ஒரு கோரிக்கையா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். இதை கண்டிப்பா இதை கொண்டு வரணுங்கிறதையும் எல்லாருடைய வேண்டுதலா கேட்டுக்கொண்டு என்னை சிறப்பாக இந்த இடத்துல வந்து என்னை மரியாதை செஞ்சதுக்காக அனைத்து அணியினருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா பேசணுங்க. ஏன்னா இந்த மைதானத்தை உருவாக்கியவர்கள்ல நானும் எனது மனைவிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது தங்கம் அந்த காலத்திலாம் ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாக மிக சிரமப்பட்டு இந்த மைதானத்தை உருவாக்கணும். அது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மைதானத்தை ஒப்படைக்கிறதாக நிறைய தடவை நிகழ்ச்சி நடந்துச்சு. அதற்கு பூரா நான் தடை சொல்லி நான் தகவல் உரிமையிலே வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஹவுசிங் போர்டுக்காரங்க அவ்வளவு தகராறு பண்ணாங்க. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கிரவுண்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தகவல் உரிமையில நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிரவுண்டு முழுக்க முழுக்க சகலப ஊராட்சிக்கு தான் சொந்தமானது. இன்றைக்கு காரைக்குடி மாநகராட்சிக்கு கொஞ்சம் சொந்தமானது. இப்ப கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல வேற ஏதாவது பள்ளிக்கூடம் இல்ல வேற கிரவுண்ட்லாம் வரணும். இங்கதான் இந்த மினி விளையாட்டு தொடர்களை வருவதற்கு நாங்க அந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம். ஆனா இந்த இடம் பத்தலைங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கு. ஆனா இந்த இடத்தை விளையாட்டு விட்டு வேறு எதற்கு வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்கள் தலைமையில மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். ஏன்னா இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி போறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த விளையாட்டு மைதானத்தில் அனுமதி வாங்குறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய தடையெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். இது முதல் வருஷம். யார் முதல் வருஷம்? இவங்கதான் முதல் வருஷம் விளையாண்டவங்க, 80s விளையாண்டவங்க. நாங்க தான் இருந்து உருவாக்கின மேடை. இந்த மேடையில இன்னைக்கு விளையாட்டுக்காக தான் இருக்கு. இன்னும் சொல்றோம், இந்த மேடையில இவங்களுடைய நிதியில ஒரு மேடை அமைச்சு தருவோம்னு நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா மேடை அமைக்க உங்களுக்கு உத்தரவு இல்லைன்னு அரசாங்கம் சொன்னால்தான் இந்த மேடை அமைக்க முடியல. கூடிய விரைவில் இந்த மாநகராட்சிக்கு வந்த பிறகு இங்கே ஒரு அருமையான மேடையை சுற்றி காம்பவுண்டுக்கு ஒரு அமைப்பு உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு என்னென்ன வசதி உங்க எல்லா விளையாட்டுக்குமே விளையாட்டுக்காக தான் இந்த மைதானம். ஏன்னா இங்க குடியிருப்பாளருக்கு ரொம்ப சிரமம் தான். நான் ஒரு முதல் குடியிருப்பாளர்கள் மேலே சொல்றேன். நீங்க விளையாடும் போது எங்கள் குடியிருப்பாளர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் நாங்கள் பொதுநலம் கருதி உங்களுக்கு பக்க துணையாக இருப்போம். ஆனா நீங்கள் அது மாதிரி இருக்கணும். நீங்க ரொம்ப விளையாடும்போது சொன்னீங்க இது 4 ஆகுமா 5 ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. இது வாக்கு ஆகுமா அப்படி நாங்க உங்களுடைய வாக்குக்காக உங்கள் பின்னால் இருக்கவில்லை. உங்களுடைய பொதுநல சேவைக்காக, உங்கள் விளையாட்டு திறமைக்காக. ஏன்னா நான் கூட்டத்தை கண்டு எங்கேயுமே இந்த திருப்பதி கூட நான் போய் சாமி கும்பிட்டதில்லை. ஏன்னா கூட்டம் எனக்கு பிடிக்காது. ஆனா அதே நேரத்தில் நான் சேப்பாக்கில் போய் எல்லா மேட்சையும் பார்த்தேன் லைவ்ல. அந்த அளவுக்கு இப்ப கூட நான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். இந்தியா பேட்டிங் பண்ண போகுது. அந்த அளவுக்கு நானும் அந்த காலத்துல சிஜிசி கணேசபுரம் கிரிக்கெட் கிளப்னு வச்சு 22 ஆரம்பிச்சுங்க. அப்பெல்லாம் கபில் தேவலாம் அப்பதான் வந்துகிட்டு இருக்காரு.
அதனால கிரிக்கெட்ல நாங்களாம் ஆர்வம். ஆனால் எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு. நீங்க விளையாடுற பார்க்குறேன், சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்த நீங்களாம் பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் ஆகிட்டீங்க. எனவே கண்டிப்பாக 23ஆம் தேதி சிஎஸ்கேக்கு போகிறதுக்கு நான் இப்போவே டிக்கெட் போட்டு வச்சுட்டேன். நான் சேப்பாக்கில் கண்டிப்பாக போய் பார்த்தேன். பிஎன்பி ரோட்லேருந்து பார்க்குறேன், தொடர்ந்து பார்த்தேன். அது மாதிரி எனக்கு மிக கிரிக்கெட் ஆர்வம். எங்களை அழைக்கலைன்னே வருத்தப்படுவோம். தங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொன்னாரு, அண்ணே உங்களை கூப்பிடாமே இங்கே நிறைய பேர் நடத்துறாங்க, யாராவது வந்து நடத்துறாங்க, ஆனால் தேவமீனாவுக்கும் மகேந்திரனுக்கும் அழைப்புன்னு சொன்னாங்க. அந்த அழைப்பை ஏற்று தங்கத்துக்கு பின் என்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நான் மிக்க உறுதுணையாக இருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு, என்றைக்கு நீங்கள் அழைத்தாலும் நாங்கள் வந்து கலந்து கொள்ள தயார். இந்த மைதானத்தை விளையாட்டு மைதானமாகத்தான் உருவாக்க முடியும், நிலைத்து நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை பொருத்தப்படுகிறது. தங்கள் அவர்கள்தான் சமூகம் உரிமையாளர் மேனேஜர் மற்றும் அன்பு அண்ணன் பாலா அவர்களுக்கு சிங்கம் காஸ் உரிமையாளர் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எங்கள் சிங்கம் காஸ் உரிமையாளர் அவர்கள் சிங்கம் அவர்கள் அண்ணன் மாங்குடியினர் பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார். அண்ணன் கணபதியின் அவர்களுக்கு சிறந்த பிள்ளர் மாங்குடியினர் அன்பாண்ணன் எம்என்சி அணியின் தலைவரை கமிட்டிக்கு வரவிருக்கிறது. உங்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பை வழங்கப்படுகிறது. 5000 ரூபாய் 5ஆம் பரிசு 5000 ரூபாய் வழங்கிய எம்என்சி அணியின் கோப்பை மற்றும் பரிசு என்ன சொன்னாங்க. 5ஆம் பரிசு எம்என்சி அணி எம்என்சி அணிக்கு கோப்பை மற்றும் அதன் பிரைஸ் மணி வழங்கப்படும் மற்றும் அன்பண்ணன் சோட்டவர்கள் வழங்குவார். கோப்பை வழங்கப்படுகிறது. எந்த கோப்பை எடுத்துக்கோங்க. எங்களுக்கு கோப்பை அன்பளிப்பு ஸ்ரீ தேவமீனால் அண்ணே பிரைஸ் பண்ணுங்க. வழங்குவர்கள் தங்கண்ணன் அவர்கள். 3ஆம் பரிசு பெற்ற எல்கேசிசி லட்சுமி நகர் மற்றும் கலைமணி நகர் நண்பர்கள் லட்சுமி நகர் அவர்களுக்கு கோப்பை மற்றும் 3ஆம் பரிசு 10,000 ரூபாய் பெற்ற பரிசு 12,000 ரூபாய் வெற்றி பெற்ற அணி கிரிக்கெட் நடத்தப்பட்ட கிரிக்கெட் அணியே இந்த 2ஆம் பரிசை வெற்றி பெற்றிருக்கிறது. அவரை பெற்றுக்கொள்ள அன்பண்ணன் சக்தி மற்றும் பரந்தாமன் சிவா. ஓகே நன்றி. வெற்றி பெற்ற அணி சிங்கம் காஸ் 15,000 ரூபாய் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை வழங்க அந்த முன்னாள் அதிமுக சாக்கோட்டை என்ற கவுன்சிலர் வழங்குகிறார். அனைத்து வரவேற்பாளர்களும் இந்த போட்டியை இந்த பரிசை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முதல் பரிசு 15,000 ரூபாய் வெற்றி கோப்பை வழங்கப்படுகிறது. உங்களுக்கு இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணி சிங்கம் காஸ் உரிமையாளர் அன்பண்ணன் சிங்கம். அனைத்து நல்ல உலகத்தின் கமிட்டியின் சார்பாக வழங்கப்படுகிறது. அவர்கள் கமிட்டியின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது. சிறந்த மொத்த வீச்சாளர் தன் அணியை வெற்றி பரிசு 44 ரன் அடிச்சிருக்காரு. 42 ஓட்டங்கள் எடுத்து தன் அணியை வெற்றி பெறுகிறார். பெஸ்ட் பேட்ஸ்மேன் முத்து மணியர்களுக்கு வழங்கப்படுகிறது. பெஸ்ட் கிரிக்கெட் அணியின் ஒருங்கிணைப்பாளர் நந்தன் இந்த தங்கமன்னன் இந்த வயதிலும் சிறந்த முறையில் பந்து வீசி நான் ஒரு கிரிக்கெட் வெறியர் என்பதை எப்போதும் 2025 நிரூபித்து கொண்டிருக்கிறார். 1947 காந்தியும் கிரிக்கெட் விளையாடுகிறார். மட்டை வீச்சிலும் சரி பந்து வீச்சிலும் சரி தன்னை ஒரு சிறந்த ஒரு மனிதனாக
என அனைவருக்கும் காட்டிய அன்புடன் நந்தா அவர்களுக்கு சிங்கம் காஸ் அணியில் நந்தா அவர்களுக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வழங்கப்படுகிறது. நன்றி வணக்கம். இதேபோல அடுத்த வாரம் 20,000 மட்டும் அப்போது நீங்கள் தான் எனக்கு பரிசு தர வேண்டும். அப்போது நீங்கள் தான் இங்கு வர வேண்டும். உங்கள் சிறப்பு வரப்பட வரப்பு நாங்கள் இன்னும் மேலும் மேலும் இந்த போட்டியை அடுத்த வாரம் சிறப்பாக நடத்த எங்களை நீங்களே ஒத்துழைப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுவே கமிட்டியின் சார்பில் நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். மீண்டும் ஜிம்கா உங்களுக்கு வெளியுறவு அமைத்து கொடுத்த அனைத்து தொடர்ந்து சிவன் குடும்பத்தாருக்கும் கமிட்டி சார்பில் நன்றிகள் வாழ்த்துக்கள்.